எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சொல்லுங்க. உங்களை பார்க்க வரலாமா? இப்போ நேரம் சும்மா இருக்கீங்களா? நான் வெட்டியா தான் இருக்கேன், நான் வரட்டுமா? வாங்க வீட்டுல தான் இருக்கேன், வாங்க. உடனே வரேன். இருக்கீங்களா? வரட்டுமா? வாங்க. அப்பான்னு கூப்பிடுறதா இல்ல மாமான்னு கூப்பிடுறதா இல்ல சித்தப்பான்னு கூப்பிடுறதா இல்ல நீங்க என்ன மகன்னு கூப்பிடுறது? நிறுத்துங்க, அப்படிலாம் எதுவுமே கூப்பிட வேணாம். உங்களுக்கு வயசு என்ன? 58. எனக்கு 74. பார்க்க போனா ரெண்டும் ஒரு மாதிரி தாத்தா ஏஜ் தான். சரி, புரியுதுங்களா? நார்மலா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிடுங்க. சரி, ஒரு நிமிஷம். என்ன பண்றீங்க? டைரக்டர் அடுத்த படத்துக்கு ஒரு சீன் அமைச்சிருக்காரு, அதை மட்டும் பாத்துட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? இல்ல, எனக்கு என்ன பிரச்சனை, நீங்க பாருங்க, பொறுமையா பாருங்க. பாபா கவுண்டிங் ஸ்டார்ட். சொற்ற போட்டு இமயமலைக்கு போறதை விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னா கேக்குறது. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டுல கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. வெற்றிடம் இருக்குது. என்னத்த வெற்றிடம் இருக்குது? ஒண்ணு. சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு பட்டம் தம்பி, அது பட்டயம் கிடையாது, கல்வெட்டு எழுத்து கிடையாது. அந்தந்த காலத்துல தியாகராஜ பகதூர் இருந்தாங்க, அதற்கு பிறகு ஐயா எம்ஜிஆர் வந்தாங்க, அதற்கு பிறகு ஐயா ரஜினிகாந்த் வந்தாங்க. இந்த தலைமுறையில தம்பி விஜய் உயர்ந்து நிற்கிறாரு, அதை ஏற்கணும். யதார்த்தம் தானே, சரிதானே? 2. தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் நின்று என் தம்பி சிலம்பரசன் தான். 3 படம் எடுக்கிறதுன்னு முடிவு எடுத்துருக்கேன் அவனை வச்சு. 3 படம், அதோட பல பேர் நெஞ்சு வச்சு செத்துருவாங்க. பொண்ணு எடுத்துறதுன்னு 2 பேரும் முடிவு எடுத்துருவாங்க. பார்த்தே அவன் தான் ரியல் சூப்பர் ஸ்டார். 3. ஒரே ஒரு தடவை கேளுங்க, எம்ஜிஆர் உன்னை கட்டி வச்சு அடிச்சார்ல, எது கடிச்சாரு? அதை மட்டும் சொல்ல சொல்லுங்க. எம்ஜிஆர் கட்டி வச்சு அடிச்சாருன்னு நீங்களே சொல்றீங்க. 4. அண்ணன் கோச்சுக்குவாங்க. நீ பச்சை மராட்டிய மண்ணில பிறந்த நீ பச்சை தமிழர்னா எங்க தாத்தா தப்பிச்சிருக்காரு அர்த்தம், இல்லன்னா உங்க ஆத்தா தப்பிச்சிருக்காரு அர்த்தம். 2ல ஏதோ இருக்கு. எங்க என் தாத்தா யாரோ திருநெல்வேலியில இருந்து கிளம்பி என் தாத்தா ஏதோ 50 வருஷம் முன்னாடி போக்குவரத்துமா இருந்திருக்கான். 1 இல்லன்னா உங்க ஆத்தா அங்க வந்திருக்கா. என்னடா கூத்து? 5. ஏதாவது இந்த முண்டை கலப்ப ரஜினிகாந்த் தெரியுமா? சொல்லு, ஏதாவது தெரியுமா? சொல்லு, ஏதாவது எழுதணும். உன்னையெல்லாம் உங்க ஆத்தா கன்னிப்பால் விட்டு கொண்டிருந்தா இந்த நிலைமை இருக்காரா? சங்க அறுத்து போட்டுவோம். சங்க என்ன மராட்டிய மண்ண பிழைச்ச நாய், கர்நாடகாவில் பிறந்த நாய் தமிழ்நாட்டில் வந்துகிட்டு ஒரு தமிழனை கைது செய்யணும், கட்சியை தரணும். ரஜினிகாந்த் ரசிகர்கள் உங்க பத்திரமா வைக்கிறதுக்கு வெறி பிடிச்சு நிக்கலாம். 6. நடிச்சம்மா, கைதட்டு வாங்கினம்மா, காசு வாங்கினம்மா, போய் ஊரமா உட்கார்ந்தம்மான்னு இருக்கணும். இதெல்லாம் ஒரு அறவே காட்டுத்தணும். 7. இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. இதை விடுங்க. இந்த பையனை பாத்திருக்கீங்களா? துரை அவர்தான். தெரியலையே பேரு. பேரு கட்சிக்குள்ள யாரும் இல்லையே. அப்படியா? இல்லையே. ஆனா இந்த தம்பி என்ன பார்த்து நிறைய ட்வீட் போட்டுட்டு இருக்க அந்த எக்ஸ்தலத்துல. இந்த மாதிரி தம்பி என் தம்பியா இருக்காது. என் தம்பி எல்லாம் ஒழுக்கமானவர்கள், அப்படி நல்லவர்கள். இப்படி பேச மாட்டாங்க, உரிமையை பேச மாட்டாங்க. ஸ்டேஜ்ல பார்த்த மாதிரி இருக்கு. இந்த வாய்ப்பு என் தம்பி அப்படி அவதூறா பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணா என் தம்பியே கிடையாது. விடுங்க, ஏன் எடுத்து வச்சுக்கிட்டு. சரி, வந்த விஷயம் என்ன? ஒரு கதையா கேட்டு மட்டும் ஒரு உதவியா சொல்லலான்னு வந்தேன். ஒரு கதையா சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒரு காக்கா ஒரு ஆமைய கொத்திக்கே இருக்கு. அந்த ஆமைய கழுகு பாதுகாக்கணும், அதுக்காக இங்க வந்திருக்கேன். நிறுத்துங்க. இந்த காக்கா கழுகு அந்த கதைலாம் எங்களுக்கும் தெரியும். அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணணும்னா எப்பவே ரியாக்ட் பண்ணிருப்பேன். புரியுதா? அந்த தம்பி கூட சொன்னிச்சு, கழுகு என்னதான் மேல பிறந்தாலும் ஒரு நாள் கீழே வந்துதான் ஒண்ணு. கீழே வர கழுகு சும்மா விருந்துக்கு வரல தம்பி, வேட்டையாடி அதை இறைய எடுத்துட்டு போய் மலையில வச்சு திங்கிறதுக்காக வருது. அப்படி என்ன கவுண்டர் கொடுக்க முடியும், ஆனா அது கொடுக்க விருப்பம் இல்ல. இப்ப எனக்கு நீங்க உதவியா அந்த தம்பி எதிர்க்கு நீங்க இருந்தீங்கன்னா அண்ணன் அடுத்த ஆட்சியை பிடிச்சி ஒரு பக்கபலமா இருப்பேன். வாய்ப்பில்லை. இல்ல, உங்களுடைய படத்துக்கு நான் வேட்டையனுக்கெல்லாம் விமர்சனம் பண்ணி அறிக்கையெல்லாம் கொடுத்தேன், நீங்க பாக்கலையா? அதை
ஊருக்குள்ள நிறைய பேர் அப்படிதான்ப்பா இருக்காங்க. குட்டி செவுத்த எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேரு. நீங்க சொல்றதெல்லாம் ஒரு இதான் எடுத்துக்க முடியுமா? ஜெயிலர்ல பிள்ளைய அப்பா கொண்டுட்டாரு, வேட்டையில தப்பா கொண்டுட்டாருன்னா கூட அப்போ கொடுக்க மாட்டீங்க, ஆதரவு கொடுக்க மாட்டீங்க. கொடுக்க மாட்டேன். சரி, ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அரசியலா பேசிக்கிட்டோன்னு பட்டா அவுத்து விட்டுறேன் வெளியே, கண்டுக்காதீங்க. அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், என்னது? அப்பப்போ வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். சரி